இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி வீடியோவை ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் போட்டதுலேயே இந்த வீடியோ தான் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ண போகிறோம். அதுவும் ஈஸியான ஸ்டெப் நான் எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஒன் டைம் ஃபுல்லாக வாட்ச் பண்ணாலே போதும். நான் எந்த அளவுக்கு ஈஸியான ஸ்டெப்பில் இந்த வீடியோவை மேக் பண்ணி காட்டியிருக்கேன் அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நான் 2 ப்ரீசர்லாம் கொடுக்காம ஒரே ஒரு ப்ரீசர் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஒரே ஒரு ப்ரீசரை ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசரை ஃபஸ்ட்டு கரெக்டாக அந்த ஓப்பன் பண்ணிங்கன்னா, இதில் உங்களுக்கு அந்த ஒரே ஒரு ப்ரீசெட் தானே இருக்குது. ஸோ அதை மட்டும் கரெக்டாக ஓப்பன் பண்ணிங்கன்னா, இதில் நானே ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்பேன், இந்த மாதிரி குரூப்பு, அதில் இமேஜ், அந்த இமேஜுக்கான எஃபெக்ட் எல்லாமே கொடுத்துருப்பேன். நீங்கள் ஜஸ்ட் இந்த இடத்துல இருக்க அந்த பேக்ரவுண்டுக்கு பதிலாக உங்களோட இமேஜ், அதாவது நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் இந்த வீடியோவை மேக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நாம் இந்த குரூப்புக்கு பதிலாக அந்த ஸ்டார்டிங்லேருந்தே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4 குரூப் இருக்கா. ஸோ இந்த 4 குரூப்பில் தான் ஃபஸ்ட்டு எப்படி இமேஜை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இருக்க குரூப்பில் ஏதாவது ஒன்றை ஃபஸ்ட்டு டச் பண்ணிவிட்டு கீழே இருக்க அந்த எடிட் குரூப் அப்படின்ற டச் பண்ணினா கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 லேயர் வந்துடும். ஸோ இதில் இந்த கீழே ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு லேயர் ஒன்று கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ண கீழே வந்து பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணால் இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் மாதிரி வருதா, இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணது உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிற உங்களோட இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, மேக்ஸிமம் இதில் ஒரே இமேஜில் வச்சு மேக் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் இமேஜஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்னோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட்டு இதில் ஆட் ஆயிரும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ அதே மாதிரி அடுத்து 2வது இருக்க குரூப், ஸோ அதுக்கு மேலே இருக்க குரூப்பை டச் பண்ணி அதே மாதிரி எடிட் குரூப், ஸோ அதே மாதிரி அந்த லேயரை ஃபஸ்ட்டு டச் பண்ணிட்டு அந்த கலர் அண்ட் போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு நம்ம முன்னாடி என்ன இமேஜை செலக்ட் பண்ணமோ அதே இமேஜ் தான் இந்த 4 லேயர்லையுமே செலக்ட் பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் அப்படியே வரிசையாக மூவ் பண்ணி இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் நீங்கள் அதை இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள், வேறு எந்த சேஞ்சுமே நீங்கள் பண்ண வேணாம். ஏன்னா இதில் எஃபெக்ட் எல்லாமே கரெக்டாக உங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் இந்த கலர் அண்ட் ஃபில்ல போய் இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி நம்ம இந்த 4 லேயர்லேயும் ஒரே இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம இந்த ஃபஸ்ட் லேயரில் வந்து அதாவது ஃபஸ்ட்டு குரூப்பில் வந்து நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி எஃபெக்ட்டை வந்து இந்த மாதிரி கொண்டுட்டு வந்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நான் எல்லாத்துலேயுமே மேக் பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி நீங்களும் வந்து லைவாகவே பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு நான் எல்லாமே புரியணும் அப்படின்ற காலத்தை எல்லாத்தையுமே லைவாகவே பண்ணிக்கிறீங்க. ஸோ நீங்களும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லைவாகவே பார்த்துட்டு வந்தால் தான் உங்களுக்கு எல்லா ஸ்டெப்புமே ஈஸியாக புரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லாத்துலேயுமே சேஞ்ச் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு எஃபெக்ட்டை வந்து ரொம்ப ஈஸியாகவே இந்த மாதிரி மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதில் நம்ம ஈஸியாக மேக் பண்ணியாச்சா, இதே ஸ்டெப்பில் தான் அடுத்து மீதம் இருக்குது. ஸோ இதுலேயும் நம்ம சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதே மாதிரி அடுத்து இந்த இடத்துல ஒரு இமேஜ் மட்டும் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த கலர் அண்ட் ஃபில்ல போங்க, போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும். இதிலே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும். ஸோ சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி அடுத்து மூவ் பண்ணால் அடுத்து இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கா. ஸோ இதிலே அதே ஸ்டெப் தான். ஸோ ஃபஸ்ட்டு அந்த லேயரை டச் பண்ணுறோம், எடிட் குரூப் கொடுத்துட்டு ஸோ இந்த கீழே இருக்க இமேஜை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில்ல போங்க, போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகுமா. ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிற அடுத்த இமேஜ் இருக்குது பதிலாக அந்த இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கான கொடுத்துக்கோங்க. கொடுத்தாலே போதும், அதுவே ஈஸியாக வந்து நமக்கு இந்த மாதிரி செட் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மட்டும் சேஞ்ச் ஆகிற மாதிரி வரும். ஸோ இந்த தான் நீங்கள் கொஞ்சம் மட்டும் மேலே இழுத்தாலே போதும், நம்மளோட இமேஜ் வந்து கரெக்டாக செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறம் இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ அதில் மீதம் இருக்குது பதிலாக அந்த லேயர், ஸோ அதில் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ 2வது இருக்க டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அதே மாதிரி எடிட் குரூப் போங்க, போயிட்டு இந்த கீழே இருக்க ஆரஞ்சு கலர் லேயர் டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி நம்ம இதில் முன்னாடி என்ன இமேஜ் செலக்ட் பண்ணமோ அதே இமேஜ். ஸோ இந்த குரூப் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் எந்த சேஞ்ச் பண்ணுறீங்களோ ஸோ அதை தான் மீதம் இருக்க எல்லாத்துலேயுமே சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் அடுத்தல என்னோட ஃபேஸ் தெரிகிற மாதிரி மட்டும் கையாலே சும்மா மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதில் மட்டும் தான் நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி வரும். மீதம் இருக்க எல்லாத்துலேயுமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆட் ஆகி தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் இதுலேயும் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ இதே மாதிரியே நீங்கள் வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி நான் இந்த மாதிரி எத்தனை குரூப்ஸ் வந்து கொடுத்துருக்கணும் அது எல்லாத்துலேயுமே ரொம்ப ஈஸியாக நீங்கள் இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸ் தெரிகிற அளவுக்கு நான் கையாலே மூவ் பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ அப்படியே பேக் வந்துட்டு இந்த எஃபெக்ட்டை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த எஃபெக்ட் வந்து நல்லாவே ஆட் ஆயிருக்குது. ஸோ இதில் கரெக்டாக ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதே மாதிரியே அடுத்த குரூப். ஸோ இப்போ இந்த குரூப்லேயும் நாம முன்னாடி பண்ண மாதிரியே இதிலே வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரியே நான் ஒரு குரூப்பில் மட்டும் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை வச்சு நீங்கள் மீத இருக்க குரூப்பில் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வீடியோவை எப்படி மேக் பண்ண நம்ம கற்றுக்கிட்டாச்சு. ஸோ இதே மாதிரி இன்னும் உங்களுக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார்